அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜ்ல இது எல்பிஜி ரிலேட்டடா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட எல்பிஜி கிரைசிஸை பேஸ் பண்ணி என்ன டிசைசிவ் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்பிஜியோட டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. பை 2047 பார்க்குறப்ப நம்மளோட எல்பிஜி டிமாண்ட், எனர்ஜி டிமாண்ட் அப்படிங்கிறது மும்மடங்கு ஆகும், ட்ரிபிள் த டைம்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? நம்மளோட டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் பார்க்குறப்ப டொமஸ்டிக் சப்ளை அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கு. அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஹவுஸ் ஹோல்டு ஃபியூல், வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. டொமஸ்டிக் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அதனால அதிகமா என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இறக்குமதி தான் பண்றோம். ஓகேவா? கிட்டத்தட்ட 80% மேல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கனால உலகளாவிய அளவுல ஏதாவது பதற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நேரடியான பாதிப்பு வந்து இந்தியாவுக்கு ஏற்படுது. இப்ப சைனாவோ, சவுத் கொரியாவோ, ஜப்பானோ இந்த மாதிரியான நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பெட்ரோ கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நாடுகள் அந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது வேற. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்பஸ் வந்து வேற. சைனா வந்து இப்ப பெட்ரோ கெமிக்கல்ஸ் இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அத டாய்ஸ் மேக் பண்றதுக்காக அதிகமா பயன்படுத்துறாங்க. இதே சைனாவும் சரி, சவுத் கொரியாவும் சரி, இந்த மாதிரி அதர் பர்பஸஸ்க்காக தான் பயன்படுத்துறாங்க. இந்தியா மட்டும்தான் என்ன பண்றோம் நம்ம அதை டைரக்டா ஃபியூவல் ஆகவும் எல்பிஜி ஆகவும் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரியா? சோ இந்த மாதிரிதான் நம்மளோட எனர்ஜி இம்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. டைவர்சிஃபைடா இல்லாம ஒரே இம்போர்ட் தான் வாங்குறோம். அதை வந்து நேரடியா அத்தியாவசிய பர்பஸஸ்க்காக தான் நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கனால இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நேத்து வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் குக்கிங் அப்படிங்கிறத வந்து பிரபலப்படுத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது கரண்ட் அடுப்புல வந்து சமைக்கிறத வந்து பிரபலப்படுத்த வந்து சொல்லியிருந்தாங்க. பைப்டு நேச்சுரல் கேஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அப்படிங்கறத நம்ம பிரபலப்படுத்தலாம் அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, கம்ப்ரஸ்டு பயோகேஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு பயோகேஸோட பொட்டன்ஷியல் கிட்டத்தட்ட 62 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்தியாவுல கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 132 கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட் தான் இருக்கு. இதை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இது ரூரல் எக்கானமியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கும் தேவையான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். கிராமப்புற பொருளாதாரத்துக்கும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். எனர்ஜி செக்யூரிட்டியை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ இத இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்த சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிற இந்த திட்டம். அதை விட ஃபேமஸான திட்டம் இந்த கோபர்தன் அப்படிங்கிற திட்டம் 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு. கால்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆக்ரோ ரிசோர்சஸ் அப்படிங்கிற இந்த திட்டம், ஓகேவா, கோபர்தான் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த திட்டங்கள்ல இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதை அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்களை வந்து லோக்கல் சோர்சஸை வந்து டைவர்சிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. மற்றபடி நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா படிக்கிற மாதிரி பிஎம் அப்படிங்கிற டெஸ்ட் சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிஎம் டெஸ்ட் சீரீஸோட செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறத கம்மிங் ஏப்ரல் 25th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ சைமல்டேனியஸா ப்ரிலிம்ஸ்லயும் நம்ம ஸ்ட்ராங் ஆகலாம், மெயின்ஸ்லயும் ஸ்ட்ராங் ஆகலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி.